T20 வேர்ல்டு கப் 2026 ஆரம்பிக்க போற இந்த நேரத்தில் டீம் இந்தியாவுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா, இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள போகும்போது இந்தியாவுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டா தடங்கள் இருக்கு தான் பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் கொஞ்சம் கன்சர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான அட்வான்டேஜஸ்லாம் நம்ம இந்தியா கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இந்தியா இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள போகும்போதே பல காம்பினேஷன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் நிறைய பண்ணி பார்த்துருச்சு. கௌதம் கம்பீர் இந்த சூப்பரான ஒரு மேட்டர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்பர் 8ல வந்து அக்சர் பட்டேலும் விளையாடலாம், இல்ல ஹர்ஷித் ராணாவும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஹர்ஷித் ராணாவை நம்பர் 8 ப்ரமோட் பண்ணும்போது எனக்குலாம் என்ன ஹர்ஷித் ராணாவை நம்பர் 8ங்கிறாரு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது ஒரு ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹார் மேல என்னென்ன ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டுச்சோ அந்த ஒரு இதை வந்து ஹர்ஷித் ராணா ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்திருக்குது. பவுலிங்ல கொஞ்சம் அங்கங்க இன்கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருந்தாலுமே பேட்டிங்ல கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டில அப்படி ஒரு கித்துலாம் பண்ணி ஏதோ ஒன்று ஒரு 6-4 அச்சு குத்துவாருப்பான்ற மாதிரி ஒரு நம்பர் 8 அவர் வந்து டெவலப் ஆயிட்டு வராரு. ஸோ இப்போ இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்பர் 8ல அக்சர் பட்டேலும் இருக்கலாம், ஹர்ஷித் ராணாவும் இருக்கலாம். ஒரு ஸ்பின்னர் பேட்டிங் பண்ண தெரிஞ்சவர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேட்டிங் பண்ண தெரிஞ்சவர். இவங்க 2 பேர்ல யார் இருந்தாலுமே நீங்க எக்ஸ்ட்ராவா நம்பர் 9 நம்பர் 10ல போகும்போது ஸ்பின்னரையும் எடுத்துக்கலாம், ஃபாஸ்ட் பவுலரும் எடுத்துக்கலாம், மாத்திங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ் ரெடி பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் ஆயிருக்குது நமக்கு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க பண்ண இந்த காம்பினேஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணதுல என்னெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கூட இப்போ இஷான் கிஷன் உள்ள வந்து விளையாட முடிஞ்சது. திலக் வர்மாவுக்கு வந்துட்டு ஒரு இது கன்சர்ன் ஏற்பட்ட காரணத்தினால இன்னைக்கு அப்போ அவர் வந்து ஓப்பனராக கூட விளையாடலாம் சாம்சனுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த காம்பினேஷன்ஸை நிறைய ட்ரை பண்ணி பார்த்து லாஸ்ட் ஒரு ஒன் இயர்லேயே அந்த இது பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த T20 சீரீஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாண்ட்லேயே அவ்வளோ காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணதுங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முக்கியமான முதல் விஷயம். 2வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு அடிக்கலை அப்படின்றத தாண்டி மிச்ச 10 பேர் அடிச்சுனுக்குறாங்க அப்படின்றது ஒரு சூப்பரான மேட்ரு. ஸோ இப்போ இந்த ஸ்குவாட்ல இருக்கிற இந்த ஒரு 11 பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் சஞ்சு சாம்சன் எவ்ரிபடி இஸ் பிளேசிங். ஸோ டீம்ல வந்து எப்பா இந்த இவரு சரியில்லைப்பா, அவர் சரியில்லைப்பா, இதுப்பா அதுப்பான்னு நீங்க இஷ்யூ எங்க வேணா கை காட்டலாம். ஆனா இன்னைக்கு எல்லா ஸ்லாட்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருமே ஓகேவா. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் முக்கியமா சொல்றேன், எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றது ஒரு சூப்பரான பிளஸ் பாயிண்ட். இது 2வது. 3வது முக்கியமான அட்வான்டேஜ் இப்போ இந்தியாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, பேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிங்கு சிங் நம்பர் 7ல விளையாடுறாரு. முன்னாடி ஒரு நம்பர் 6 வரைக்கும் பேட்டிங் போவோம், 7லேயே ஆல்ரவுண்டர் ஆரம்பிச்சிடும், 8 வரைக்கும் போவோம். இன்னைக்கு காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கிறனால உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா என்கிற ஆல்ரவுண்டர் வந்துட்டு உங்களுக்கு 5 கிட்டே வந்துடுறாரு. அப்புறம் உங்களுக்கு 6 and 7ல பார்த்தீங்கன்னா வந்து சிவம் தூபே அண்ட் ரிங்கு விளையாடுறாங்க. முன்னாடி எப்படி இருக்கும்னா, சிவம் தூபே வந்து ஒரு 5 ஆர் அந்த மாதிரி விளையாடுவாரு. ரிங்கு சிங் இருந்தாருன்னா ரிங்கு சிங் ஆர் சிவம் தூபேன்னு இருக்கும். இன்னைக்கு சிவம் தூபே அண்ட் ரிங்கு சிங் அப்படின்னு 2 பேருமே விளையாட முடியுது. 6 and 7 வரைக்கும் போறாங்க மாஸ். ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் நமக்கு வந்து செட் ஆகிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். பேட்டிங் டெப்த் கிடைக்குது. அது பத்தாததுக்கு நம்பர் 8ல உங்களுக்கு அக்சர் பட்டேல் ஆர் ஹர்ஷித் ராணா வராங்கும் போது வி பேட் டீப் அண்ட் வி பேட் ஸ்ட்ராங்கர். சும்மா காட்சிக்கு நம்பர் 7 நம்பர் 8 கிடையாது. உங்களுக்கு ரிங்கு சிங் ஆர் சிவம் தூபே 6 and 7ல இருக்கிறாங்க, அண்ட் சிவம் தூபே 6 and 7ல இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்க யோசிச்சுக்கோ நம்ம பேட்டிங் டெப்த் எப்படி இருக்குது. ஸோ நம்மளோட டெய்லி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மேட்ச்சில் பலமான ரன்ஸுகளை அடிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் நமக்கு இருக்குதுங்கிறது வந்து ஒரு சூப்பரான மேட்ரு. இது வந்து 3வது முக்கியமான அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னு சொல்லலாம். 4வது அட்வான்டேஜ் என்னன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இவங்க ட்ரை பண்ணனால இன்னைக்கு நீங்க ஹர்ஷித் ராணாவையும் விளையாடலாம் நம்பர் 8ல, அக்சர் பட்டேல் விளையாடலாம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு நம்பர் 4 அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 5th அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 15 பேர் கொண்ட இந்த ஸ்குவாட்ல 13 பேர் பவுலிங் போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதான் மேட்ரு. இன்னைக்கு நீங்க சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் 2 கீப்பரை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பவுலிங் பண்றாங்க. அவ்வளோ பேட்ஸ்மேனுமே உங்களுக்கு பார்ட் டைம் பவுலர்ஸா இருக்கிறாங்க. உங்களுக்கு பவுலிங்ல மட்டுமே அவ்வளோ பேர் ஸ்பின் பவுலரு, ஃபாஸ்ட் பவுலரிங்லாம் இருக்கும்போது நீங்க ஸ்டார்டிங்ல வந்து பேட்டர்ஸா இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் ஓவர் போட்டிருக்காரு. அவர் T20 கரியர்லேயே இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. ஒரு ஓவரில் 2 விக்கெட் எடுத்தாரு. ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டான சீரீஸ் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ரிங்கு சிங் பவுலிங் போடுவார், அபிஷேக் சர்மா வச்சு போட்டுக்கிறாங்க. ரிங்கு சிங் இது முன்னாடி அங்கே ஸ்ரீலங்கா சீரீஸ் ஒரு தடவை போட்டாரு, விக்கெட் 2 விக்கெட். இங்கே இப்போ நியூசிலாந்து சீரீஸ் ஒரே ஒரு ஓவர் போட்டாரு, அதில் 4வது பால் 5வது பால் அதில் ஒரு விக்கெட்.
ஸோ அந்த மாதிரி வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை தயார் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு SKY அப்படின்றது வந்து அபிஷேக் சர்மா முதற்கொண்டு எல்லாருமே இங்க பவுலிங் போடுவாங்க எக்ஸப்ட் சஞ்சு சாம்சன் நிஷாந்த் கிஷன். அந்த நிலைமையை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ அதனால இந்தியா ஒரு பக்காவான பார்ட் டைம் பவுலர்ஸ் இவ்வளவு பேர் வச்சிருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சூப்பர் அட்வான்டேஜ். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போறது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் என்னென்ன அப்படின்றத முக்கியமாக பார்த்துருவோம். ரெண்டு விஷயங்கள்ல தான் நம்ம கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, இன்னுமே நம்ம இவ்வளோ காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணியுமே சரியான பவுலிங் காம்பினேஷனை பிடிக்க முடியல. பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப்பா, பும்ரா ஆர் ஹர்ஷ்தீப்பா, பும்ரா ஹார்திக் பாண்டியா சிவம் துபேன்னு 3 பேரை வச்சே பவுலிங் போட்டுடலாமா, இல்ல பும்ரா ஹர்ஷ்தீப் வந்ததுக்கு அப்புறமா ஹார்திக் பாண்டியா பிகம்ஸ் த 3rd பவுலர் அண்ட் சிவம் துபே பிகம்ஸ் த 4th பவுலரா, இல்ல ஹர்ஷித் ராணா உள்ள வரும்போது எப்படி இருக்கும்? ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டிங் தெரிஞ்ச ஸ்பின்னர் வச்சுக்கலாமா, பேட்டிங் தெரிஞ்ச ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கிட்டு பேட்டிங் தெரியாத 2 ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வச்சுக்கலாமா. இதெல்லாமே நமக்கு எப்படி வேணா மாத்திக்கலான்ற அட்வான்டேஜ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா யாருக்கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் கன்சிஸ்டன்சி இல்லை. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சில மேட்ச்ல நல்லா வாங்குன்னு வாங்கிடுறாங்க போட்டு அவரை, அதுக்கப்புறம் திரும்ப சேர்த்து வச்சு கொடுத்துட்றாப்ல. அப்புறம் பும்ரா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 58 ரன்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு விக்கெட்லெஸ்ஸா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்ன்றது வந்து கிட்டத்தட்ட 60 ரன் கிட்ட ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச்ல பும்ரா போடுறாருன்றது வந்துட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி சில மேட்ச்ல நல்லா போடுறாங்க, சில மேட்ச்ல இவ்வளோ மோசமாகவும் போயிடுறாங்க. இன்னொன்று பும்ராவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய பெஸ்ட்ல இல்ல. எவன் வச்ச கண்ணோ எவன் விட்ட சாபமோ தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சாலுமே கூட அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டிங் ஆக்சுவலா தி பெஸ்டா இருக்குது. பவுலிங்ல இன்னுமே அங்கங்க சில ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் இருக்கதான் செய்யுது. இதுல முதல் விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் இந்த லேக் ஆஃப் ஃப்ளோ இருக்குதுல்ல. இப்போ நம்ம குல்தீப் வந்து இல்ல எனக்கு பேட்டிங் தெரிஞ்ச ஸ்பின்னர் போயிட்டோம், என்ன அக்சர் இப்படி ஆடுறாப்புல, ஹர்ஷித் ராணா வேற உள்ள வரணுமே, சரி ஹர்ஷித் நீ வந்துரு, இப்படி மாத்திட்டே இருக்கிறனால உங்களுக்கு குல்தீப் யாதவ் மாதிரி ஒருத்தர் அந்த ரிதம்ல செட் ஆகல. நீ தாண்டா என் ஸ்பின்னரு, அப்படி நீ தாண்டா என் பவுலரு, நீ தாண்டா என் ஃபாஸ்ட் பவுலர், நீ தாண்டா என் நம்பர் 8 இப்படின்ற விஷயங்கள் செட் ஆகாதனால அந்த லேக் ஆஃப் ஃப்ளோ வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்றதை சில பிளேயர்ஸ் கிட்ட நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. வருண் சக்கரவர்த்தி ஒரு கேப் விட்டு விளையாட ஆரம்பிச்சது அப்புறமா சில மேட்ச்ல அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, என்ன நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, நீ என்னம்மா அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறமா கூட்டு வந்தா அவரு என்னம்மா அப்படின்னு நம்ம கேட்கற மாதிரி பவுலிங் போட்டுச்சிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி கிட்ட கூட பார்க்க முடியுது. அப்படிங்கும் போது நம்மளோட பவுலிங் இன்னுமே பேட்டிங் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் ஏரியா ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் 7 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. இதுல இந்த அட்வான்டேஜ் ஆகிய 5களும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிய இந்த 2களையும் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள். ஓகே பாய்.